வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வடகிழக்கு மாநில பகுதிகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தென்மேற்கு பருவக்காற்று அங்கு நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே படிப்படியாக காற்று இந்திய நிலப்பரப்புக்குள் சமமாக வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உள்ளே நுழையும். கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களாம் சிவகங்கை, புதுக்கோட்டை, குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை சுற்று வட்டாரம், சிவகங்கை எல்லாம் நேற்றைக்கு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது ஒதுக்கி. அதே போல வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே இருந்தது. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைய இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் ஜூன் 3 ஜூன் 4 2 நாளும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். 3ஐ விட 4 நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு, அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அங்கே முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல மதியம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி, ஈரோடு இந்த மாவட்டங்கள்லையும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அதாவது மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி, நத்தம் பகுதிகளிலையும், அதே போல திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, சரியாக சொல்லப்போனால் மைசூர் கணவாய்க்கும் தெற்கே, மைசூர் என்ற உயரம் குறைந்த காற்று பகுதிக்கும் தெற்கே, பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே கொஞ்சம், அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி, ஆரியங்காவு கணவாய்க்கு சற்று தெற்கே, அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு மேற்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு மதியத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் வடக்கு பகுதி, கோவில்பட்டி, கழுகுமலை போன்ற பகுதிகளிலையும், அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் ஓரிரு இடங்கள்லையும், பிறகு அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மாலையில் மழைப்பொழிவை தொடக்கும் முதல்ல. அதற்கு பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி எல்லாம் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை மழை இருக்கிறது. மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மழை இருக்குது. ஆனால் அரியலூருக்கு உறுதி கிடையாது. சரியாக சொல்லப்போனால் திருச்சிக்கு தெற்கே, திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதியிலே இருந்து உருவாகி அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும். அப்போ வங்கக்கடலோரம் எங்கே இருக்கும்? தெற்கு டெல்டா மற்றும் ராமநாதபுரம் தெற்கு பகுதி வரைக்கும். வடக்கே கடலூர் முதல் திருவள்ளூர் வரைக்கும். அதே உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர் முதல் கடலூர் வரைக்கும், நாமக்கல் முதல் பெங்களூர் வரைக்கும், தமிழ்நாட்டில் அதாவது ஒசூர் வரைக்கும், ஈரோடு வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு ஓரம் மற்றும் ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி, நீலகிரி, ஒட்டுமொத்த கொடைக்கானல் மலைப்பகுதி, இங்கெல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில் இருக்கும். பிறகு சென்னையில் இறுதியாக நள்ளிரவிலே ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு 3ஆம் தேதி நள்ளிரவிலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலே ஆங்காங்கே இறுதியில் காற்று குவிந்து கொஞ்சம் கனமழை பொழிவை கொடுக்கும். சரி, அதோட நள்ளிரவெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது நாளை மாலை இரவு தான், மதியம் தொடங்கும் மேற்கே.
நாளை மதியம் தொடங்கும் மழை மேலும் கூடுதல் பரப்பில் கொடுக்கும். நாளை மதியம் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு ஓரம், ஈரோடு, அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, வால்பாறை பகுதி, பிறகு கன்னியாகுமரி உள்ளிட்ட கன்னியாகுமரி முதல் தேனி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டாகும். இது மாலையில் 4ஆம் தேதி நாளை காற்று பகுதிக்கும் மழைன்னு சொல்லியிருக்கிறோம். காற்று பகுதி குறுகி காற்று பகுதியில் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் காற்று பகுதிக்கும் நாளை மழை உண்டு. நாளை காற்று பகுதி என்பது பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கும் உண்டு மழை. அதேபோல் கடையநல்லூரிலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய கயத்தாறு காற்று பகுதிக்கும் உண்டு மழை. அதேபோல் ஆரல் வாய்மொழி காற்று பகுதிக்கும் உண்டு மழை. இந்த ஆரல் வாய்மொழி காற்று பகுதியிலையும் ஆரியங்காவு கணவாய் காற்று பகுதியிலையும் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதியிலையும் நாளை மழை உண்டு. ஒதுக்குதல் இருக்கும். பிற பகுதிகளில் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும். அதாவது பரப்பில் அதிகரித்த மழை, பரவலான மழை, ஆங்காங்கே கனமழை. நாளை புதன்கிழமை 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கடலோரம் வரைக்கும், கோடியக்கரை முனை வேதாரண்யம் மற்றும் அகசியம்பள்ளி வரைக்கும், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், நாகூர் வரைக்கும், தென் கடலோரம், டெல்டா கடலோரம், வடகடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு உண்டு. நாளை மாலை இரவில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் வடகடலோரம், வட உள் பகுதியில் உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டுங்க நாளைக்கு. ஆனால் அனைத்து மாவட்டங்களிலே இருக்கும். பரப்பில் அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பெஞ்சிடாது. எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும். ஒதுக்குதலும் இருக்கும், பரப்பிலும் கூடுதலாக பெய்யும். கணவாய் காற்று பகுதிகளிலையும் உண்டு. கணவாய் காற்று பகுதியில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். ஆங்காங்கே மழை பொழிவு உண்டு. கடலோரம் வரைக்கும் மழை உண்டு. புதன்கிழமை 4ஆம் தேதி. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் வந்து 4ஆம் தேதி இரவு கொடுத்துட்டு ஓய்ந்துவிடும். அவ்வளோதான். அப்புறம் 5ஆம் தேதி தீவிரம் குறைந்து விடும். 5ஆம் தேதி தீவிரம் குறைந்து கிழக்கு காற்று சந்திப்பு என்பது குறையும். புதிதாக காற்று சுழற்சி 10ஆம் தேதி உருவாகி நெருங்கி வருவதற்கான தொடக்கமாக காற்று சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதி, மியான்மர் பகுதிகளில் உருவாக போகிறது. அதனால் காற்று திசை மாறி இருக்கும். 5ஆம் தேதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே மதுரை வடக்கு ஒரு 5-6 மாவட்டங்கள் சந்திக்கும் இடம். நான் வந்து இப்போ அறிவிக்கிறேன்னா உடனடியாக அது முடிக்கு பெறாதீங்க. இறுதியில் ஒரு வார்த்தை வரும், சந்திக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அது எந்தெந்த மாவட்டங்கள் சந்திக்கும் இடம்ங்கிறத பார்த்து புரிந்து கொண்டே இல்லைங்க. மதுரை மாவட்டம் இன்னொன்று முடிக்கல, சந்திக்கும் இடம் வரைக்கும் அப்படியே கேளுங்க. மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த மாவட்டங்கள் சந்திக்கும் இடமாகிய மதுரை வடக்கும், திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் பூவந்தி, அதற்கு வடக்கே சிங்கம், புனரி உள்ளிட்ட பகுதிகள், மற்றும் அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், நிலக்கோட்டை, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தான், பாலமேடு, அலங்காநல்லூர், கொட்டாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மழை இருக்கும் 5ஆம் தேதி. அப்போ 5ஆம் தேதி மழை உறுதினா அப்போ இன்றைக்கு அங்கே கண்டிப்பாக உண்டு. 5ஆம் தேதி மழை உறுதியாக பெய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. அப்போ 3, 4, 5 மதுரை வடக்கு உறுதி. புரியுதுங்களா? அப்போ 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி பரப்பில் கூடியிருக்கும். 5ஆம் தேதி அப்படியே கால் பங்குக்கு கீழே வந்துடும். கால் பங்குங்க 5% தான். நாளை 5ஆம் தேதி 5% பகுதியில் தான் மழை பொழிவு இருக்கும். இன்றைய பரப்பில் நாளை 50% கூடுதலாகும். நாளை அப்படியே நாளை மறுதினம் 5ஆம் தேதி தலைகீழாக மாறி 5% இடத்துல மட்டும்தான் மழை இருக்கும். சரி, அடுத்தது எப்போ? 8ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி நெருங்கி மீண்டும் மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே தொடங்கும். 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தொடங்கும். 10ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், கேரளாவிலும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலையும், மேற்கு மாவட்டங்களிலையும் 10ஆம் தேதி முதல் தீவிரமடை மழை அங்கொன்றும் இங்கொன்றும் சாரலை கொடுத்து 11, 12, 13, 14, 15 எல்லாம் மாலை இரவு மழைப்பொழிவாக கடலோரம் வரை எட்டும். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. 15ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் பொழியும். அதே நேரத்தில் வெப்பசலத்துடன் இடையே தென்மேற்கு பருவமழை சாரலாக உள்ளேயும் வரும். வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும். ஆக 10ஆம் தேதிக்கு மேல் மழை தீவிரம், பரவலான மழை
நல்ல மழை காத்திருக்கிறது. அதற்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு. 15ஆம் தேதிக்கு மேலும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது ஜூனில் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.